யூதாவின் தலைவனாகிய செருபாபேலுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்றார். யூதா என்றால் தேவனை துதிக்கிற ஜனம். தேவனை துதிக்கும் பொழுது உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். நம் போராயுதங்கள் உலகம் தந்ததல்ல, பலமுள்ளவை யாவிலும் பலமுள்ளவை. அவர் கிருபையின் வல்லமை, அன்பின் வல்லமை, பலமுள்ளவர் இயேசுவால் பலமுள்ளவர். நாம் ஒன்று சேர்ந்து இயேசுவை ஆராதிக்க, அவர் நாமத்தால் ஜெயம் வரும், அவர் வார்த்தையால். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியாலே ஆகும் என்றார். Amen. Not by might, nor by power, but by my spirit, says the Lord. Hallelujah. Not by power, not by might, but by my spirit, says the Lord. Church members are believers to take the responsibility to pray for the leaders. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே தீமோத்தேயுவிடத்தில் சொல்லுகிறார், நீ சொல்லு, நீ எழுது, மக்களுக்கு சொல்ல வேண்டியது அந்த தேசத்துக்காக, தேசம் அமைதலா இருக்கும்படி, சாந்தத்தோடு எல்லாம் நடக்கும்படி நீ ஜெபம் பண்ண எழுது என்று சொல்லுகிறார். Then only you can live with a peace. That's the important point. அப்பொழுதுதான் நாம் சமாதானத்தோடு வாழ வேண்டும். அதுதான் முக்கியமானது. In order to live peace in the society, you have to pray to elect some good leaders, to rule the leaders with a peaceful nation. நாம் சாந்தமும் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். It's a very essential thing. It's a very needed responsibility to pray in the presence of God for the election. Lord God, grant a good leader. ஆண்டவரே, நல்ல ஒரு தலைவரை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பது மிகவும் அவசியமானது. Last day we prayed for the word of God. The Spirit of God moved in my heart and inspired my heart. How the believer to get a successful life in the earth. நான் நேற்று ஜெபம் பண்ணோம். கர்த்தருடைய ஆவியானவர் நேற்று இரவில் ஜெபித்தபோது கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையை எப்படி வெற்றி அடைவார்கள் என்பதை குறித்து எனக்கு போதித்தார். How can we get a victorious and successful life in Christ? கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி நாம் வெற்றி உள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ போகிறோம் என்பதை குறித்துதான் அந்த மெசேஜ். The worldly people may use their talents and covetousness and cunningness and tricks. So many things the worldly people they may use in their life to get a success. உலக பிரகாரமான மக்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை பெறுவதற்காக, வெற்றி பெறுவதற்காக கண்ணியான வழிகளிலே, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே, பொல்லாத வழிகளிலே பணம் சேர்ப்பதற்காக பிரயாசப்படுகிறார்கள். But God didn't show the way to us. ஆனால் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட வழியை கொடுக்கவில்லை. Somebody, whenever we see the people of wealth and rich and the poor and people of plenty of money, sometimes we will tired in our spirit. நாம் சில நேரத்திலே மற்ற மக்களை பார்த்து டயர்ட் ஆகிறோம். இதயத்துல அவங்க நல்ல பணக்காரங்களா இருக்காங்களே, நல்ல சொத்துடையவங்களா இருக்காங்களே, நல்ல நிலைமையில இருக்கிறாங்களே என்று சொல்லி பார்த்து நமக்குள்ளே சோர்வடைந்து போகிறோம். In a short moment or within a little time, little prayer, they will come up again and again. They will grow marvelously. They will get a lot of money, plenty of property. When you see that person, a situation, we shall be tired in our spirit. கொஞ்ச நாளுக்குள்ளே அவங்க அப்படியே வளர்ந்து பெருகி பெரிய அளவாகிறாங்க. அவங்களுடைய சூழ்நிலைகள், அவங்க வளர்ந்த விதங்கள், அவங்களுக்கு நடக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்த உடனே நமக்குள்ளே ஒரு சோர்வு வந்து விடுகிறது. When you search the Holy Scriptures in the book of Job, in the Psalms, we can find out what was the reason they grown up early. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், யோபுவின் புத்தகத்திலே, சங்கீத புத்தகத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அவர்கள் அப்படி வளர்கிறார்கள், சீக்கிரம் அவர்கள் தழைக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Through the wicked ways, through the tricks, through the cunnings, just like Judas to Saul, his master thesis. In what way? Anyway, they don't consider about the righteous or wrong. They want to be rich in a very early period.
துன்பார்த்த வழியிலே பணம் சம்பாதிக்க விரும்புறாங்க. யூதாசை போல 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு கிறிஸ்துவை எப்படி யூதாஸ் காட்டி கொடுத்தானோ அது போல ரொம்ப கண்ணியான இதுல அவங்க பணம் சம்பாதிக்க விரும்புறாங்க. But please think about the end. The end is very important in our life. ஆனா அவருடைய முடிவை கவனித்து பாருங்கள். அந்த முடிவு தான் மிகவும் முக்கியமானது. The end is important in the presence of God. தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய சமூகத்திலே முடிவு தான் முக்கியமானது. The end is a very important point in the presence of God. தேவனுடைய பார்வையிலே முடிவு தான் மிகவும் முக்கியமானது. The end of the wicked man is hell. துன்மார்க்கனுடைய முடிவு நரகம். The end of the wicked man is God's judgment. துன்மார்க்கனுடைய முடிவு தேவனுடைய நியாய தீர்ப்பு. That's why the Bible says the wicked man cannot stand in the church of God, in the house of God. அதனால்தான் வேதம் சொல்கிறது துன்மார்க்கன் தேவனுடைய சபையிலே நிலைநிற்பதில்லை. One who wants to do the wickedness and arrogance and sinful nature, he cannot stand in the presence of God. ஒரு மனிதன் துன்மார்க்கத்தை விரும்பினால், அகம்பாவத்தை விரும்பினால், கலகத்தை விரும்பினால் அவன் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய சபையிலே நிலைநிற்கவே முடியாது. That's why the Bible notes that listen to the end of the demon. அதனால்தான் ஆண்டவருடைய வேத புத்தகம் சொல்கிறது பிசாசின் முடிவை கவனித்து பாருங்கள். Please listen to the end of the wicked man. துன்மார்க்கனுடைய முடிவை கவனித்து At பாருங்கள். the same time, the Bible says listen the end of the righteous man. அதே வேளையிலே அதே பைபிள் நமக்கு சொல்கிறது நீதிமானுடைய முடிவை நீங்கள் கவனித்து பாருங்கள். The end of the righteous man is the peace. The Bible quotes there. நீதிமானுடைய முடிவு சமாதானம் என்று வேதம் சொல்கிறது. The end of the righteous man is a peace. நீதிமானுடைய முடிவு சமாதானம். So we have a different way. God has set up a different way to walk towards God. அதனால்தான் கர்த்தர் நமக்கு வேறு வழியை, வேறு விதமான வழியை வைத்திருக்கிறார். தேவனை நோக்கி நடக்கிறதற்கான வழி. Please, believers, don't see the way of wicked man and the flourish and richness, yearly blessings and profits of the wicked man. தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை கவனிக்காதீர்கள். சீக்கிரமாய் தலைத்து ஒரு துன்மார்க்கன் நன்றா இருந்தான்னா அவனை பத்தி நீங்க எதையுமே நினைக்காதீங்க. அவன் எப்படி இருக்கானேன்னு சொல்லி அவரை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. In your heart, please think about what is about my end, O Lord. End is very important. என்னுடைய இதயத்தை நான் நினைக்க வேண்டியது முடிவறிந்த நிலைநிற்பது. முடிவு தான் மிகவும் முக்கியமானது. That's why Paul challenged to the church. I ran a good running. I fought a good fight. I kept my faith. I finished my run. அதனால்தான் பவுலப்போஸ்தலன் சபைக்கு சவால் விடுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I kept my faith in me. I'm waiting to have the good growth from God. என்னுடைய விசுவாசத்தை எனக்குள்ளே நான் காத்துக்கொண்டேன். தேவனுடைய பிரசன்னத்துக்காக, தேவனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். What's the meaning? I didn't lose my faith for anything, for any cost of the thing. Maybe the money, maybe the false profit, physical lust, so many things. I didn't lose my faith in any way. I fought a good fight. I finished my running. அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய எந்த சூழ்நிலைக்காகவும் விசுவாசத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. என்னுடைய சரீர சுகத்துக்காகவோ, பொருளாதாரத்துக்காகவோ, வேற எந்த லாபத்துக்காகவோ, வேற எதுக்காகவும் என்னுடைய விசுவாசத்தை நான் விட்டுக் கொடுக்காமல் என்னுடைய விசுவாசத்துக்காக நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். That's why the Bible says the Paul challenged to each and every believer. I fought a good fight. I ran a good running. I have finished my running. I kept my faith. Surely I can say that God will put the ground for me. அதனால்தான் பவுலப்போஸ்தலன் சவால் விடுகிறார். நான் விசுவாசத்தை நல்ல முறையில் போராடினேன். என்னுடைய ஓட்டத்தை நான் விசுவாசத்தோடு முடித்ததை காத்துக்கொண்டேன். கர்த்தர் எனக்காக நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். Let's meditate the word of God. Luke chapter 2 verse number 25 and 26. லூக்கா 2 அதிகாரம் 25 26 வசனங்களை நாம் தியானிப்போம். There was a man, Simeon. இங்கே சிமியோன் என்று சொல்லி ஒரு மனிதனை பார்க்கிறோம். Many more times we read this passage in the home and a church. இந்த பகுதியை குறித்து நாம் வீட்டிலும் சபையிலும் அநேக நேரம் வாசிக்கிறோம். He was a very old man, near to death. இவர் சாகக்கூடிய சாக தருவாயில் இருக்கிறதான ஒரு வயதான மனிதர். He was a very old aged man, very strong in age. He was living in Jerusalem. எருசலேமிலே வாழ்ந்த ஒரு மிகவும் வயதான மனிதர் தான் இந்த சிமியோன். The Bible notes quoted about the man. He was a man of righteousness, a godly man. He was a praying man. The Holy Spirit was upon him. வேதம் இவரை குறித்து சொல்லும்போது இவர் குற்றம் இல்லாதவராய் இருந்தார். தேவனை நோக்கி பார்த்து பரிசுத்த ஆவியானவர் இவர் மேல் இருந்தார். எந்த குற்றமும் செய்யாத நீதியும் தேவபக்தியும் நிறைந்த இஸ்ரவேலுக்கு வருகிற ஆறுதல் வர காத்திருந்த ஒரு மனுஷனாக இந்த சிமியோன் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் இவர் மேல் இருந்தார். Thousands of people now being lived in that Jerusalem and around the area. Lots of thousands of Israelites, but God mentioned one man, the Simeon. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் எருசலேமில் இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் இங்கே வலியுறுத்தி சொல்கிறார். The Bible says that Simeon, who was a righteous and devout, he was waiting for the translator of Israel, and the Holy Spirit was upon him. வேதம் சொல்கிறது சிமியோனை குறித்து அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வரை காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். The point is the Holy Spirit was upon him. He was the man of righteousness and prayer. He was the man of thirst to seek the righteousness of God. மிக முக்கியமான குறிப்பு பரிசுத்த ஆவியானவர் இவன் மேல் இருந்ததனால் அவன் நீதி செய்கிறவனாய் தேவபக்தி உள்ளவனாய் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். At that time Jerusalem and all the Judea was controlled by the Roman Empire by their governors. ரோமர்களால் ஆளுகை செய்யப்பட்டதா அந்த நேரத்தில் இந்த சிமியோன் வாழ்ந்த நேரத்தில் அந்த எருசலேம் முழுவதும் ரோமர்களால் அரசாங்கப்பட்டது. Jewish
And all the people of Israel were suffered a lot by the taxes of the Roman Empire. ரோமில் உள்ளவர்கள் விதித்த அந்த வரியினால இஸ்ரவேல் மக்களும் எருசலேமிலே உள்ளவர்கள் யூதேயாவில் உள்ளவர்கள் மிகவும் வெறுக்கப்பட்டார்கள். That's why Jews detested the tax collectors by the Roman government. அதனால்தான் ரோம பேரரசால நியமிக்கப்பட்ட அந்த வரி வசூல் செய்கிறவர்களை யூதர்கள் பகைத்தார்கள். That's why the Bible says Simeon was praying to God, Lord God, deliver from the heathen empire of the Rome. அதனால சிமியோன் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த புறஜாதியான இந்த ரோம பேரரசுல இருக்கிறதான இந்த கடினங்கள் எல்லாம் மாற வேண்டும், இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர வேண்டும் என்று ஜெபிக்கிற மனுஷனாய் இந்த சிமியோன் இருந்தார். How many of you listen to the word of God? The Simeon was not praying for his own house. He prayed for whole Israel to deliver the people. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிகிறது? சிமியோன் தனக்கு மட்டும் ஜெபிக்கவில்லை, தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் ஜெபிக்கவில்லை, முழு எருசலேமுக்கும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். He was a very old age man, very struggling man, but he prayed for his people and to deliver for the nation. அவன் மிகவும் வயது சென்ற மனுஷனாக இருந்தாலும் தன்னுடைய முழு எருசலேம் உள்ள மக்களுக்கும் எப்படியாவது அவங்களுக்கு ஆறுதல் வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார். Please note the word. If you are blessed with all the blessings, you may have home and car and good pension, good family, good wife and children. You may have so many facilities God has given to you. So, if you don't pray, what is the use of it? கர்த்தருடைய பிள்ளைகள் சிந்தித்து பாருங்கள், ஒரு கார் இருக்கிறது, வீடு இருக்கிறது, வசதி இருக்கிறது, கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனாலும் ஜெபிக்க மனம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? Lots of people, they are selfish. Only they will pray for their children and home. Suppose if they have the underground, they want to build upper room to purchase a land by again and again. It's okay, but it's not a delight for by God. அநேக மக்கள் சுயநலம் உள்ளவர்களா, என் குடும்பம், எனக்கு என்னுடைய பிள்ளைகள், மேல வீடு கட்டணும், கீழே வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இதையே அநேக ஜெபம் பண்றாங்க. நல்லதுதான், ஆனாலும் கர்த்தர் பிரியப்பட்டு அங்கீகரிக்கிறது பிறருக்கான ஜெபம். That's why the Bible says Job prayed for others. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது யோபு சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான். The Hannah, second point, the Hannah, 84 years, old age Hannah, the widow, prayed in the church and prophesied to all the people who want to gather and come to the church. இரண்டாவதாக அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். 84 வயதான அந்த விதவை கர்த்தருடைய ஆலயத்திலே இரவு பகல் உபவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய ஆலயத்திலே வருகிறவர்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறவளாக இருந்தாள். We can only read in the Luke chapter that Hannah was 84 years old. Please remember that. 84 years old. She was a widow. She had no child. She had no anything to make thanks to God, because she was a poor widow. She was staying in the church of God and prayed and prophesied to people. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அன்னாளை குறித்து பார்க்கிறோம். அவளுக்கு ஜெபிக்க என்று சொல்லி எந்த ஜெப குறிப்புகளோ எந்த காரணங்களோ இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவளுக்கு என்று ஜெபிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அவள் நீங்காமல் இரவு பகல் கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். We must have the heart of prayer. Please listen. We must have the heart of prayer to pray for nation, to pray for others. God likes that. It's an essential thing. நமக்கு பாரத்தோடு ஜெபிக்கிற இதயம் இருக்க வேண்டும். நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தேசத்துக்காகவும் பாரமுள்ள இதயம் உள்ளவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க Please வேண்டும். listen. If you don't want to pray, if you pray only for yourself, God will not delight on you. நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இல்லாமல் இருந்தால் அல்லது உங்களுக்காக மட்டும் ஜெபிக்கிறவர்களா இருந்தால் கர்த்தர் உங்களை பிரியத்தோடு அங்கீகரிக்க மாட்டார். Two steps. First pray for yourself and then move to pray for others to get the salvation, to change the nation, to change the poverty, to bring the people to the church. God has given and God expects the responsibility from us. ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. முதலாவது உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதற்கு பின்பு நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்காக, தேசத்துக்காக, தேசத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும்படியாக, தரித்திரங்களை மாற்றும்படியாக, தேசத்தில் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத மனிதர்களை மாற்றும்படியாக, தேசத்தினுடைய சுக வாழ்வுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். That's why the Bible says that God quoted the man, the Simeon. அதனால்தான் ஆண்டவர் சிமியோனை குறித்து இந்த இடத்தை வலியுறுத்தி சொல்கிறார். He was a righteous man. அவன் தேவபக்தி உள்ளவன். And he was also devotee. அவன் தேவபக்தி உள்ளவன், நீதி செய்கிறவன். He was waiting for the consolation of Israel. இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் அவன் இருந்தான். The secret was he was praying to the nation. அந்த ரகசியம் என்னவென்றால் அவன் தேசத்துக்காக, எருசலேம் முழுவதுமாக அவன் ஜெபிக்கிறான். He was a selfless man. He didn't pray for his own family. அவனுடைய சொந்த குடும்பத்துக்காக மட்டும் ஜெபிக்கிறவனாக அவன் சுயநலக்காரனாக இருக்கவில்லை. Please imagine, God lives each and every day around the world in the earth. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பூமியை கண்ணோக்குகிறார் வேற சொல்லு. ஆண்டவர் பூமியை குனிந்து பார்க்கும் போது சொல்லுங்க ஆமென். பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்கினார். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்கினார். நமக்கு தான் ராத்திரி போகல, ஆண்டவருக்கு இல்லை. அவருடைய தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. சொல்லுங்க ஆமென். ஒரு பக்கம் சூரியன் உதிக்குது, ஒரு பக்கம் சூரியன் மறையுது. கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். சொல்லுங்க ஆமென். மனிதர்கள் பூமியில காரியங்களை செய்கிறார். தன் குடும்பத்துக்காக செய்யறவங்க இருக்காங்க. தன் குடும்ப நலனுக்காக நல்லது, தன் பிள்ளைகளுக்காக இட்ஸ் குட். அது ஒரு பொறுப்பு, நல்லது. சொல்லுங்க ஆமென். தாம் பிள்ளை, தாமனை, தாமாப்பா பரவாயில்ல, நல்லது. அதையும் செய்யாதால் அதோட மோசம். அந்த பொறுப்புலாத அதோட விசுவாசி லிஸ்ட்ல இல்லது. தான் குடும்பத்தையும் தாமனையும் பிள்ளையும் கவனிக்காத ஒரு மனுஷன் விசுவாசி லிஸ்ட்ல வைக்கலாம் ஆண்டவர். One who do not care about his own family and wife and children, one who do not want to support his own family, he would not be a
even a believer, the Bible says that. வேற இப்படியாக சொல்லுகிறது, தன்னுடைய சொந்த குடும்பத்தை கண்காணிக்காதவன், நன்றாக நடத்தாதவன் அவன் விசுவாசியாவே இருக்க முடியாது. God has given the responsibility naturally to take care about his own family and children. Well, the Bible says that. இயற்கையாகவே ஆண்டவர் அந்த குணத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார், தன்னுடைய சொந்த குடும்பத்தை கவனிக்கிற ஒரு சுபாவம். Somebody, they lose the responsibility. ஒரு சிலர் அந்த பொறுப்பை இழந்து போகிறார்கள். They cannot be considered as a believer in the church of God. Paul called that to the pastor Timothy. அவர்கள் விசுவாசிகளாக இருக்க லாயக்கே இல்லை என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. And then the second step, after we get all these things, our blessings, then move to pray for others, to do the ministry for others. It is the purpose of God. நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்த பிறகு, எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகாவது மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் தேவனுடைய ஊழியத்தை செய்யவும் தேவன் நோக்கமுள்ளவராய் இருக்கிறார். The Bible says the Simeon was blessed. He totally separated from the family and only he prayed for the nation, deliverance for the nation. சிமியோனை குறித்து பாருங்கள், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் தன்னை குடும்பத்திலிருந்து தன்னை பிரித்துக் கொண்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு சுபாவத்தோடு அவன் இருந்தான். Always he was praying to God to get the deliverance for the Israel. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஆண்டவரே இஸ்ரவேலை ரட்சியும், இஸ்ரவேலை விடுவியும் என்று ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தான். He had a suffering heart, he had a tearful eyes and prayed God, when I will go, Lord God, when I will see the deliverance of Israel. அவனுடைய இதயத்திலே ரொம்ப வேதனையோடு வியாகுலத்தோடு அவனுடைய கண்ணிலே கண்ணீரோடு ஆண்டவரே நான் எப்பொழுது இந்த எருசலேமுக்கு விடுதலை காண்பேன், எப்பொழுது ரட்சிப்பை காண்பேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிற மனுஷனாய் இருந்தான். God had a different plan in the age to deliver the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருந்தது, அவர் ஒரு காலத்தை வைத்திருந்தார். But God had given the promise to Simeon. You will see the Lord God Jesus, who is in heaven, the master of the universe, the creator of the universe. He will come and he will be born in the womb of Virgin Mary. ஆண்டவர் சிமியோனுக்கு சொல்லி இருந்தார், நீ இந்த பிள்ளையை பார்ப்பாய், இயேசு கிறிஸ்து கன்னிகை மரியாளிடத்தில் பிறந்து உலக ரட்சகர் பூமிக்கு வருவதை நீ பார்ப்பாய் என்று சொல்லி சிமியோனுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லி இருந்தார். Until you see the child of God, you will never see your death. உன்னுடைய மரணத்தை நீ காண மாட்டாய், இயேசு கிறிஸ்து பிள்ளையாய் பிறப்பதை ரட்சகராய் வருவதை காண மட்டும் நீ மரிக்க மாட்டாய் என்று அவருக்கு சொல்லப்பட்டிருந்தது. Please listen, he didn't pray for that purpose, but he prayed for the deliverance of Israel. ஆனால் அவன் கவனிங்கள், அவன் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறான், இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்க. It is the secret of the Holy Scriptures. He was praying to deliverance of Israel, but the Lord God granted the promise. You will see Jesus, the Son of God. இஸ்ரவேலின் விடுதலைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தர் கொடுத்த இரக்கம், தேவனாகிய பிள்ளையை அந்த மரியாளுடைய வயிற்றிலே பிறந்து குழந்தையாக தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வருகிறதை காணுகிற பாக்கியம். If you see and follow the scriptures, one day he was inspired by the Holy Spirit. That is the important thing. Today we are going to meditate the word. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்திலே பேசினார். அதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். Please lift up your eyes and listen. உங்களுடைய கண்களை உயர்த்தி என்னை பார்த்து தயவு செய்து கவனியுங்கள். This is the New Testament age. இது புதிய ஏற்பாட்டின் காலம். All of the believers shall receive the Holy Spirit, and you shall be led by the Holy Spirit. God desires that. எல்லா விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். I have enough time to explain this truth, but it's an essential truth. இந்த சத்தியத்தை குறித்து விளக்கி சொல்ல நமக்கு நேரம் இல்லை, ஆனால் இது மிகவும் அடிப்படையான ரொம்ப மகிமையான சத்தியம். This is the secret of the success. You should be led by the Holy Spirit. இதுதான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு அடையாளம். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். Because the Bible says that God's Holy Spirit is a comforter. He has given to us by the Father. வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளராய் பிதாவினால் நமக்கு கொடுக்கப்பட்டவராய் இருக்கிறார். In other translation, the Holy Spirit is a helper. இன்னொரு விளக்கத்திலே வேத விளக்கம் இப்படியாக சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்பவர். In the New Testament age, the New Testament believers is a privileged person to get the Holy Spirit and lead by the Holy Spirit. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் மிகவும் பாக்கியவான்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற கிருபையை பெற்றவர்கள். Today so many denominations, Brethren Mission, Roman Catholic Church, so many Protestant churches are denying the leading of the Holy Spirit. இன்றைக்கு நிறைய சபைகள், நல்ல பாரம்பரிய சபைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை மறுதலிக்கிறது. குறிப்பாக பிரதர் சபை போன்ற சபைகள் எல்லாம் மறுதலிக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொல்கிறார். Simply they will come and gather, just sing a song and pray. They will go again. அவங்க சும்மா வருவாங்க, அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க, ஒண்ணுமே இல்லாம பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலோ அவருடைய நிறைவோ எதுவுமே இல்லாம சும்மா போவாங்க. If you see shortly, they will criticize others. That is their way. அவங்கள பத்தி நீங்க ஷார்ட்டா கவனிச்சீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா மத்தவங்கள பத்தி குறை சொல்லுவாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கை. Simply they will gather and read the scriptures and sing the songs.
After some time, they will criticize all of these things. It's a useless. It's useless. God is there. அவங்க சும்மா வந்து உட்கார்ந்து ரவுண்டா உட்கார்ந்து எதையாவது பைபிள் எடுத்து சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சிட்டு மத்தவங்கள பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. மத்தவங்கள பத்தி பரிகாசம் பண்ணுவாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய எந்த ஒரு தொடுதலும் அவங்களுக்கு இருக்காது. Openly they will deny the works of the Holy Spirit. மிகவும் தெளிவாக திறந்த மனதுடனே அவங்க பரிசுத்த ஆவியானவருடைய எல்லா கிரியைகளையும் மறுதலிப்பாங்க. Openly they will say that God stopped all the things from the time of apostle miracles and anything will never happen. It stopped since the time of apostle. வெளிப்படையாக அவங்க சொல்லுவாங்க அப்போஸ்தலருடைய காலத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறுத்தி விட்டார். அற்புதங்கள், அடையாளங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள், வரங்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டன சொல்லுவாங்க. In other words, the church was died. இன்னொரு விதத்திலே நாம் சொல்ல வேண்டுமானால் சபை செத்த நிலைமையில் தான் இருக்கிறது. They will not useful to anybody. அவர்கள் யாருக்கும் பயனுள்ள பாத்திரங்களாக இருக்க முடியாது. But the Holy Spirit, when you see the chapter, Acts chapter, the Holy Spirit is a comforter, the helper. He is leading the people. He inspired the people. He induced the people and led the people. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை நாம் தெளிவாக பார்க்கிறோம். அவர் நமக்கு தேற்றவாளராக இருக்கிறார், உதவி செய்பவராக இருக்கிறார், கண்டிக்கிறவராக இருக்கிறார், போதிக்கிறவராக இருக்கிறார், வழிநடத்துகிறவராக இருக்கிறார், தேவனுடைய ஆலோசனை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். I have so many witnesses how God done the great things to me. எனக்கு கர்த்தர் செய்த அநேக சாட்சிகள் இருக்கிறது. Please listen, Acts chapter 21 verse number 10. Please, Acts chapter 21 verse number 10. அப்போஸ்தலர் 21:10 வசனத்தை வாசிப்போம். In Acts chapter 11th chapter verse number 28. சீக்கிரம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 11:28 வசனத்தை ரெண்டு வாசிப்போம். வசனத்தை வாசிப்போம். ரெண்டு வசனத்தை வாசிப்போம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 21:10. அகபு என்கிற தீர்க்கதரிசி Amen. சத்தமா சொல்லுங்க ஆமென். In Acts chapter, the Bible quotes that there was a prophet Agabus. வேதத்திலே அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. In English we can read that his name called Agabus. ஆங்கிலத்திலே அகாபஸ் என்று சொல்லி அவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. He was a man of praying. அவர் ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார். He was a wonderful, constant believer in the church. அவர் ஒரு நல்ல அசைக்க முடியாத ஒரு விசுவாசியாக சபையில் இருந்தார். He was filled by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார். Every day, usually he would pray and filled by the Holy Spirit. And then one day, he came to the church and prophesied. Soon, the world will see the great famine. ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தால் ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து அந்த அகாபு என்ற தீர்க்கதரிசி உலகம் முழுவதும் பெரிய பஞ்சத்தை சந்திக்க போவது என்று சொல்லி தீர்க்கதரிசனமாக சொன்னார். Please listen. தயவு செய்து கவனியுங்கள். God knows everything. ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் தெரியும். We read the passage in the New Testament, the book of Acts. நாம் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை தான் வாசிக்கிறோம். The Agabus raised in the church and announced and prophesied the church. Soon, the world would be the biggest famine. அகபு சபை நடுவில் எழும்பி நின்று தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். சீக்கிரமாக உலகம் பெரிய ஒரு பஞ்சத்தை சந்திக்க போகிறது. The Bible says the same thing was happened. I recorded that. வேதம் சொல்கிறது அவர் சொன்னது அப்படியே நடந்தது. வேதம் அதை ரெக்கார்டாக பதிவு. Somebody may think that what is the use by the prophecy? நீங்க நினைக்கலாம் இந்த தீர்க்கதரிசனத்தினால என்ன பயன்? How many of them believe the prophecy? Whoever believe the prophecy, they shall be saved and secured. எத்தனை பேர் இந்த தீர்க்கதரிசனத்தை நம்பினார்களோ அவர்கள் எல்லாம் தங்களை சேவ் பண்ணிக்கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். கரையில பெருவெள்ளம் வரும்போது கரையில ஓடு அது ஒரு தீர்க்கதரிசனம். அரசாங்கம் சொல்லுது தண்ணி வருது அள்ளி அடிச்சு ஓடி மேட்டுன்னு சொல்றாங்க. இத்தனை ஸ்பான்சர் பணத்தை பெரிய ரிசெஷன் வருதுங்க. வேர்ல்ட் வைட் ரிசெஷன் இஸ் கமிங் சூன். கனடாவில் பஞ்சம் நேரம் இல்லை. பஞ்சம் சாப்பாட்டு படி இல்லாம இருக்காங்க. கனடாவில் அழுகுறாங்க. கனடாவில் உள்ளதை எழுதிட்டு இருக்காங்க. வெள்ளக்காரன் சாப்பாட்டு படி இல்லாம எழுதிட்டு இருக்காங்க. கனடாவில் வீடியோ வந்துட்டு இருக்காங்க. தர்மாரிட்டு இருக்காங்க. பேங்க்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ் பேங்க்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை செஸ் நடக்கிற மாதிரி இத்தனை தாய் நடந்துட்டு இருக்கு. பட்டணம் துஷா வெடிக்கிற மாதிரி வாங்கடா பாப்பான்னு புட்டிங் சொல்லிட்டு இருக்காரு. நேட்டோ கூடிட்டே இருக்கு. நேட்டோ எல்லாம் அந்த ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து சேர்ந்துருக்காங்க நேட்டோட. சொல்லுங்க அவனு நேட்டோ கிறிஸ்தவ நாடுகள் அமைப்பு வலுவா இருக்கு. வந்து போட்டு தான் பாத்துருவோமே நீங்க புட்டிங் சொல்லிட்டு இருக்காரு. பட்டணம் தள்ளி தான் பார்ப்போம். அணுகுண்டை வச்சிருக்கோம் சோதிச்சிருவோம். அணுகுண்டை அவன் சொல்லிட்டு இருக்கான். பூமி முழுவதும் அடிக்க போறாரு ஆண்டவர். ரோமன் எம்பையர்ல அக்கிரமம் மிகுந்து காணப்பட்டது. வாளியில் ஒழுக்கக்கேடுகள் பயங்கரம். ரோமன் எம்பையர்ல மனுஷனுக்கு கடவுள் அடிக்கிறது பிறகுன்னா ஒண்ணு பஞ்சம் கொள்ளை நோய் அது தான் கையில தான் வச்சிருக்காரு. ஏன்னா வழி கொடுத்து பாக்குறாரு சோதனை பண்ண மாட்டேங்கிறான். பிள்ளைக்கு குழு குழு முட்டையும் கறி ஒரு நாள் சோதனை சொன்னது முட்டை கறி குழு குழுன்னு ஏசில வச்சு கும்பு கும்புன்னு கொடுக்குறான். அதுக்கு தூக்கம் தான் வருது. சோதனை வரமாட்டேங்குது. சொல்லுங்க அவங்க பாக்குறாரு ஆண்டவர். சோதனை உனக்கு வரவே வராது.
வெளியே ரெடியாச்சுன்னா தன்னால சோத்துருவாங்க. தூங்க நைட்டு முடிச்சு தூங்க அப்படின்னு நைட்டு முடிச்சோடு தூங்க அந்த பாசு கொசு கொண்டு கரண்டே விடுறாங்க. ஏசோப்பா ஒரு பாட்டாச்சு பாடும். உண்மைதானே? உண்மைதான், விளையாட்டு இல்ல. கொடுத்து பாக்குறவனுக்கு நன்றி இல்லை, சோத்திரம் வரவே மாட்டேங்குது. நல்ல குழுன்னு வச்சு பாக்குறாரு தான் பிள்ளைய, கேட்கறதெல்லாம் கொடுத்து பாக்குறாரு. எந்த ஒருங்கிறான் அவருக்கு ரெண்டாவது வழி தான். இவரை சரிப்படுத்துறதுக்கு ரெண்டாவது வழி இருக்கு, அது நல்ல வழியில உதரவமான வழி. சொல்லுவாமே, இதுதான் ஆண்டவர் விஷயம். ரோமன் பேர்ல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாமே, தயவு செய்து ஆண்டோட பிள்ளைகள் பரிசுத்த ஆவி அண்டிக்கொள்ளும், ஜெபத்தை முக்கியப்படுத்த சொல்லுவாமே. பரிசுத்த ஆவியானவர் நடக்க போற தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். மறுபடியும் சொல்கிற தேவ ஆவியானவர் அறிந்திருக்கிறார். சொல்லுவாமே, நீங்க அவரோட போய் இணைந்து கொண்டா சார்ஜ் ஆயிருவீங்க. We go and attach with God's Spirit, we shall be charged automatically. We shall be inspired by the Holy Spirit. That's why the Bible says the son Simeon was instructed by God to go to the church in order to see Jesus. பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இணைந்து கொள்ளும்போது தேவனுடைய சார்ஜை பெற்றுக் கொள்கிறோம். அதனால்தான் சிமியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சிமியோன் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஒரு தீர்க்கதரிசியாக மாறினார். Without the Holy Spirit, we shall be man of dumb and deaf. பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நாம் ஊமையும் செவிடுமாய் மாறிவிடுவோம். Finally, I'm going to finish the sermon. Before the finish the sermon, I want to just give a small testimony. நான் பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக ஒரு சின்ன சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். Now we are sitting in the church. நாம் இப்பொழுது இந்த சபையில் இருக்கிறோம். This is the 24 cents of the land. இது 24 சென்ட் நிறைந்த ஒரு இடம். The first we purchased the 10 cents and the roadside. முதலாவதாக 10 சென்ட் இடம் அந்த முன்னாடி வாங்குறோம். Secondly, I prayed for the 14 cents here. இரண்டாவது இந்த இடம் சும்மா இருக்குது, இந்த இடத்துக்காக 14 சென்ட் இடத்துக்காக ஜெபம் பண்ணிட்டோம். Usually I pray to God, Lord God, 10 cents would not enough to have the church, the vehicle may come, it will not enough to the church. Please sanction at least 25 cents to build the church. நான் வழக்கம் போல ஜெபிப்பது போல ஆண்டவரத்துல ஜெபித்தேன். ஆண்டவரே 10 சென்ட் இடம் போதாது, மக்களுக்கு வண்டி வைக்க வேணும், அதனால இது போதாது, பின்னாடி இருக்கிற இடத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபித்தேன். So I found out the man of the owner of the land and approached the man. Sir, we need the place to build the church. Please give me. இந்த இடத்தில் சொந்தக்காரரை நான் சந்தித்து அவரிடத்துல நான் சபை கட்டணும், ஆராதனை கூட கட்டணும், இந்த இடத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டேன். He was very angry. அவர் ரொம்ப கோபப்பட்டார். He replied to me, அவர் எனக்கு பதிலளித்தார், who told you that I'm going to sell this land? இந்த இடத்தை கொடுக்க போறேன்னு உங்களுக்கு சொன்னது யாரு? You will never come again this place. மறுபடியும் இந்த இடத்துக்கு நீங்க வரக்கூடாது. You will never come and meet me regarding this purchase of the land. I will never give the land. இந்த இடத்தை வாங்குறது குறித்து மறுபடியும் எனக்கு எதுவுமே நீங்க கேட்க கூடாது, நான் இந்த இடத்தை கொடுக்கறேன். Not only that, அது மட்டும் இல்ல, so many problems in the land, a religious problem, and the people from village, they are making problem. Lots of problems. Not only the short testimony, they filed 3 cases against the church. இது மட்டும் இல்ல, கிராமத்தார் எங்களுக்கு எதிராக இருந்தாங்க, 3 கேஸ் போட்டிருந்தாங்க, எதிராக சபை கட்டக்கூடாது என்று சொல்லி எல்லாருமே சொல்லி கொடுத்தாங்க. 70 years we led the case in the court, civil court. 17 வருடங்கள் அந்த சிவில் கோர்ட்ல இந்த கேஸை நாங்க நடத்தினோம். How many sufferings we faced, God knows that. எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அது கர்த்தர் அறிவார். We cried and prayed to God. நாங்கள் அழுது தேவனுக்கு ஜெபித்தோம். Every day with a bitter heart I will pray and cry in that place. ஒவ்வொரு நாளும் கசந்த இதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு வந்து ஜெபித்தேன். For a short testimony, when I started on Sunday to come to church for worship, நான் சுருக்கமா சொல்கிறேன், ஒரு நாளைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைக்கு வருகிற நேரம், when I prayed to God, God inspired me to go to that particular man and speak about the purchasing of this land, 14 cents. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிற அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் இடத்துல சொன்னார், நீ கூட அந்த மனிதனிடத்துல போய் பேசு. Long years we prayed in the presence of God. I think more than 3.5 years we prayed to open the way to purchase this land. நீண்ட வருடங்கள், நான் நினைக்கிறேன் 3 வருடங்கள் கூட ஜெபித்திருக்கலாம். அவ்வளவு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்தோம். God inspired me to go in this Sunday morning and speak with that man. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்பாக அந்த மனிதனோடு போய் பேசும்படி கர்த்தர் என்னுடைய இதயத்தில் ஏவுதலை கொடுத்தார். If you want to say a truthful word, I was trembling to see his face. உண்மையா சொல்ல போனா நான் அவருடைய முகத்தை பார்க்க ரொம்ப நடுங்கினேன். So I called Brother John Peter. On that time, I was in his upper room. I was staying on his room. அந்த நேரத்துல அதனால நான் அவருடைய முகத்தை பார்க்க பயந்ததுனால ஜான் பீட்டர் பிரதரை கூப்பிட்டேன். அந்த நேரத்துல அவருடைய வீட்டு மாடியில நாங்க தங்கி இருந்தோம். Please, brother, come with me. We want to go just to meet the man. பிரதர் வாங்க, நம்ம அந்த மனிதரை பார்க்க போவோம். For a short testimony, God arranged all these things within 3 minutes. We prayed for 3.5 years. Within 3 minutes, God made everything possible and success. நாங்க போற உடனே 3 நிமிஷத்துக்குள்ள 3 வருடம் ஜெபித்த அதே ஜெபத்தை கர்த்தர் 3 நிமிஷத்துக்குள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்தார். One of the elder brother, he came and said all these things.
Please provide and sanction the land to the pastor. Let him build the church. We do not interfere. Pastor, please take the land. Arrange for all the documents. We will ready to purchase the land to you. அந்த குடும்பத்தில் உள்ள மூத்த சகோதரன் வந்து பாஸ்டர் நீங்க பாதிரியா நீங்க எடுத்துக்கோங்க, இந்த இடத்தை எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நீங்க சபை கட்டுறதுக்கு நீங்க வைத்துக் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சந்தோஷம். எனக்கு நேரம் அந்த மாதிரி பார்த்தோம்னா முடியாது. மூத்த மகன் குடும்பத்தோடு சண்டை, ரெண்டாவது மகனும் அப்பாவும் ஒரே கட்சியில இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டான். சொல்லுங்க, நாங்க போனோம்ல நாங்க பேசவே இல்லை. வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறோம், அந்த மனுஷன் குடும்ப முடியாது. மூத்தவர்கள் வந்துட்டு நேரம் போட்டு பேச, நீ எது இந்த பாதிரியார் அலைய விட்டு இருக்க, கோயில் எடுத்தான்னு கேட்கிறாரு. நம்ம வச்சுட்டு அவன் பேசிக்கவே மாட்டான். அந்த பைபிள் சொல்றது பாத்தீங்கன்னா பிளாத்தும் ஏறாவது நண்பர்கள் ஆனார்கள் வசனம் சொல்றேன். இயேசு சிலுவையில் அடித்தது நிமித்தம் பிளாத்தும் ஏறாவது நண்பன் ஆயிடும். அது மாதிரி இந்த மூத்த மனுஷன் எதுக்கு இந்த பாதிரியார் அலைய, அந்த இடம் என்ன செய்ய போறோம், அந்த இடத்துல தான் பாதை இல்லையே, அவன் பிரச்சனை பண்றான். இந்த இடத்துக்கு தான் பாதை, இந்த பாதிரியார் கேட்டு கொடுத்துட்டு அவர் எதுக்கு அலைய விட்டு இருக்கிற அந்த பாதிரியாரை கொடுத்துட்டு, சார் நீங்க இப்படிதான் பேசுங்க சார், நீங்க எடுத்துக்க உள்ள எடுத்துக்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தர முடிச்சு விடுறோம். பட்ட 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 படம் பிடிக்கிறாங்க. 3 வருஷம் ரப்பரா தங்கிட்டு 3 வருஷம் ரப்பரா வைக்கிறோம். நான் ஊர் பஞ்சாயத்துக்காரனை கூட்டா கூட அடையாது. அவ்வளவு பேர் கிண்டி விடுறாங்க. ஊர்ல அவ்வளவு பேர் கெடுதல் பண்ணி விடுறாங்க. அவ்வளவு பேர் சுத்தியும் கெடுதல் பண்றாங்க, கேஸ் போடுறாங்க. ஒரு அம்பளம் அது நமக்கு இன்னைக்கு டாக்குமெண்ட் கோர்ட்ல இருக்க வாங்க முடியல. எப்படி இருக்கும் பாருங்க. இந்த இடத்த பூரா வாங்கிட்டு பட்டுக்கோட்டை பக்கம் சுடுகாட்டு பக்கம் அவனா பார்த்து ஒரு இடம் தர்றான். நமக்கு வட்டா இருக்கிற இடத்த பூரா அவன் வாங்கிட்டு பட்டுக்கோட்டை பக்கம் சுடுகாட்டு பக்கம் அவங்க இடம் தர்றாங்க. பாதிரியார் தான் எழுதி போலீஸ் வச்சு மிரட்டி கொஞ்சம் இல்லை சொல்லுவாமே. தேவன் நின்று நியாயம் தீர்ப்பு சொல்லத்தான் பயன்படுத்தி வச்சு சொல்லுவாமே. சென்று நின்று ஒரு நியாயம் தீர்ப்பு. அப்படிதான் 3 வருஷம் நம்ம ஜெபித்திருக்கிறோம். சபையாரும் ஜெபித்தார்கள். குறை வாசல் மட்டுமா இல்லை, சபையாரும் தான் வாசல் கண்ணீரோட ஆண்டவர் நின்று உங்களுக்கு செய்யும் யுத்தத்தை பாருங்கள். 3 நிமிஷம் கடகடன்னு சரி, நீங்க வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க ஐயா, நாங்க வர கையெழுத்து கூட்டலாம் முடிச்சு விட்டுறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க சொல்லாமே. முடிச்ச பிறகு இங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. மக்களுக்கு சொல்றேன் 3 வருஷம் அதாவது 3 நிமிஷத்தை தூக்கி வீசிட்டு சொல்லாமே. இந்த நேரம் கடவுளை தேடத்தான் நமக்கு இதே கிடையாது. யூடியூபுக்கு நேரம் இருக்கும், குப்பைக்கு பேஸ்புக்கு நேரம் இருக்கும், டிவிக்கு நேரம் இருக்கும், ஊருக்கு அது பேசுறதுக்கு நேரம் இருக்கும், படிச்ச நியூஸ் பேப்பரே படிக்கிறதுக்கு நேரம் இருக்கும், படிச்ச குப்பை பேப்பரே நிறைய படிக்க நேரம் இருக்கும். முழங்கால் ஊட்டி கண்ணீரோடு ஜெபிக்க நமக்கு நேரமே இருக்கும். அதனாலதான் அழைக்கணும் சொல்லாமே. Don't emphasize that the Holy Spirit wants to help you. He's a helper. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் உதவி செய்யவரை பார்க்கிறோம். பெரிய காரியங்களை God wants to do greater things in your life. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.